அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். படித்து முடித்த கையோடு வீட்டின் கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்பாக வேலைக்கு சென்ற மகன் எப்படி இறந்தான் என்றே தெரியாமல் பரிதவித்து வரும் பெற்றோருக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்றே தெரியவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் சட்டநாதபுரம் அண்ணன் பெருமாள் நகரைச் சேர்ந்தவர் குணசேகரன். இவரின் இரண்டாவது மகனான சந்தான பாரதி டி அமிகோ ஷிப் இஷிமா இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியின் கீழ் இயங்கும் குஜராத்தில் உள்ள எம்டி ஹைடைட் கப்பலில் உதவி பொறியாளராக பணிபுரிந்தார். வேலைக்கு சேர்ந்த நாள் முதலே மேலதிகாரிகளின் டார்ச்சரை தாங்க முடியாமல் தினமும் தந்தைக்கு கால் செய்து சந்தான பாரதி புலம்பி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் புது இடம் என்பதாலும் வேலையில் இதெல்லாம் இருப்பதுதானே என்றும் சகஜமாக எடுத்துக்கொண்ட குணசேகரனுக்கு கடந்த 16ஆம் தேதி வந்த செல்போன் அழைப்பு தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. பார்த்து பார்த்து வளர்த்த மகன் வேலை செய்யும் இடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உடன் பணிபுரிந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் குடும்பமே சோகத்தில் மூழ்கிய நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு கடந்த 19ஆம் தேதி சந்தான பாரதியின் உடல் சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்டது. பெற்ற மகனை பறிகொடுத்த சோகத்தில் அவரின் பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறியது காண்போரின் நெஞ்சை உலுக்கியது. பொதுவாக வெளியூர்களில் வேலை செய்யும் நபர் இறந்துவிட்டால் உடன் பணி செய்யும் ஊழியர்கள் அல்லது நிறுவனம் சார்பில் யாராவது வீடு வரை வந்து உடலை ஒப்படைத்துவிட்டு செல்வதே வழக்கம். ஆனால் அப்படி யாருமே இல்லாமல் சந்தான பாரதியின் உடலை மட்டுமே தனியாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தது குணசேகரனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதேபோல உடலை விமானத்தில் எடுத்து வந்ததற்காக வழங்கப்பட்ட சான்றிதழில் சந்தான பாரதி 17ஆம் தேதி உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 16ஆம் தேதியே தன் மகன் இறந்து விட்டதாக செல்போனில் தகவல் வந்த நிலையில் அதற்கு அடுத்த நாள் இறந்ததாக சான்றிதழில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த குணசேகரன் தனது மகனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக சந்தேகித்துள்ளார். பையன் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு தகவல் வந்து 16/1/25 வந்தது. ஆனால் அவங்க இப்போ இதில் கொடுத்து ரெக்கார்டு கொடுத்துருக்க வந்து 17/1 போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இப்போ ஆம்புலன்ஸில் வந்து எங்கள் பாடியை மட்டும் தான் ஏற்றி விட்டுருக்காங்க. மற்றபடி எந்த அவனுக்கு உள்ள அந்த கம்மல்லேருந்து ஒரு ஆளோ யாரோ கொண்டாந்து எங்களுக்கு அனுப்பி வந்து கொடுத்துட்டு போல பையனை மட்டும் கொண்டாந்து அனாதையாக கொண்டாந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க. அதனால் தயவு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் வந்து தலையிட்டு எங்களுக்கு நல்ல நீதி கிடைக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயாது. இதனால் உடனடியாக குணசேகரன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற நிலையில் ஏதேதோ காரணங்களை சொல்லி புகாரை பெற்றுக்கொள்ள காவல்துறை மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரகம் சென்ற குணசேகரன் ஆட்சியர் மகாபாரதியிடம் தனது மகனின் இறப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் இரா உமாரமணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.